அனைவருக்கும் வணக்கம். யார் ஆளுமைகள்? சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. பணமும் புகழும் இருக்கிறவங்க அரசியலுக்கு நுழைஞ்சிடுறாங்க. திறமையும் அழகும் இருக்கிறவங்க சினிமா துறைக்கு போயிடுறாங்க. மிகப்பெரிய பின்புலமும் அறிவும் இருக்கிறவங்க தொழில் அதிபர்களாக மாறிவிடுகிறார்கள். இவர்களைத்தான் நாம் ஆளுமைகள் என்று நினைச்சு இவங்க பின்னாடியே போயிட்டு இவங்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்ல, இவங்களை தாண்டியும் நிறைய ஆளுமைகள் இருக்கிறாங்க. யாரு? உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற நோயாளிகளை மீட்டெடுக்கும் மருத்துவர்கள் ஒரு நல்ல ஆளுமை இல்லையா? அரசியல்வாதிகளிடமும் அதிகாரிகளிடமும் பணிந்து போனாலும் தன்னுடைய காரியத்தை செவனே செய்து முடிக்கின்ற IAS IPS காவல்துறையை சார்ந்தவர்கள் ஒரு நல்ல ஆளுமை இல்லையா? தன்னிடம் படிக்கின்ற பிள்ளைகள் எல்லாருமே வெற்றி பெற்று விட வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும், தன்னை விட அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆசிரியர்கள் ஒரு நல்ல ஆளுமை இல்லையா? தனக்காக ஒரு செருப்பு கூட வாங்க தெரியாமல் தன்னுடைய பிள்ளைக்காக விதவிதமாக உடைகளையும் செருப்புகளையும் வாங்கி தருகின்ற அப்பா ஒரு நல்ல ஆளுமை இல்லையா? தனக்கு இல்லாத உணவை கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஊட்டி மகிழ்கின்ற தாய் ஒரு நல்ல ஆளுமை இல்லையா? கிடைக்கின்ற சிறு வேலைகளாக இருந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக போராடி கொண்டிருக்கின்ற எண்ணற்ற தொழிலாளர்கள் நல்ல ஆளுமைகள் இல்லையா? இவங்களை எல்லாம் ஏன் நம்ம ஒரு மாதிரியாக மாடலாக வச்சுக்கிறது இல்ல? இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, நம்ம கஷ்டப்படாம உயர்ந்த இடத்திலேயே இருக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. சிறுக சிறுக படிப்படியாக நாம் உயர்ந்து மேல் எழும்பினோம் என்றால் மிகப்பெரிய ஆளுமையாக நாமும் ஒரு நாள் வர முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த ஆளுமைகளை பற்றி இந்த சிந்தனைகளை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நல்ல கவனமா கேட்டுக்குங்க. நீங்க என்ன ஆளுமைகளாக வளரப் போகிறீர்கள்? இந்த நிகழ்வை நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.